நம்மளோட ஜோவிஸோட டார்க் சர்க்கிள் ஜெல்லு அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் க்ரீமும் இருக்குது, ஜெல்லும் இருக்குது. க்ரீமுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாமே ரிசல்ட் இருக்கும், நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே ரிசல்ட் இருக்கும். ஆனால் க்ரீமை விட ஜெல்லு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதுவுமே ரிசல்ட் இருக்கும், இது கொஞ்சம் குயிக்காக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ குயிக்காக இருக்க ரிசல்ட் இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே நம்ம சீக்கிரம் தூங்கணும் ஃபோன் பார்க்காம, அப்போ தான் சரியாகும். ப்ராடக்ட்டு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம விடிய விடிய தூங்காமல் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாலாம் டார்க் சர்க்கிள் வந்து சரியாகாது. ஆனால் நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லியுமே தூக்கமே வர மாட்டேங்குது. 2 மணி 3 மணி 4 மணி அந்த மாதிரி விடிய விடிய முழிச்சிட்டு இருந்தெல்லாம் நான் வந்து இருக்கேன். என்றைக்கு நான் சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திக்கணும் அன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் உருப்பிடுவேன். அது எங்கள் அம்மா டெய்லியுமே சொல்லுது. நானும் டெய்லி நினைக்க தான் செய்கிறேன். அதனால் என்னால் முடியலையே, நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக சீக்கிரம் நான் எந்திப்பேன். நாளையிலேருந்து எந்திக்க போகிறேன். இந்த ஃபேஸ் சீரம் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இது ஏன் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, இது கொஞ்ச நாள் முன்னாடி நான் அப்ளை பண்ணேன். நான் வீடியோ கூட போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதில் கொஞ்சோண்டு பேலன்ஸ் இருக்குது, அப்படியே இருந்துச்சா, சரி அப்படியே வச்சு வீணாக போயிடும். அடுத்த சீரம் வந்து நான் எடுத்துட்டேன். அப்போ இது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? இதை வந்து லாஸ்ட்டாக இருக்குது, இன்னும் இன்றைக்கும் நாளைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதை சுத்தமாக காலி பண்ணிடுவோம், வேஸ்ட் பண்ண வேண்டாம், 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறேன். இன்றைக்கும் நாளைக்கும் அப்ளை பண்ணால் இது காலி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட இந்த சீரம் ஆல்ரெடி வச்சுருக்கேனே, அது என்ன, டரியான்ஸோட சீரம் வந்து அப்ளை பண்ணணும். நைட் க்ரீம் வந்து 2 டப்பா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீரம், அதுக்கப்புறம் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போது அதில் கிடைச்ச கலரு அந்த கிட்டத்தட்ட 2 டப்பா நைட் க்ரீம் முடிச்சிருக்கேன். அதில் கிடைச்ச கலர் எனக்கு இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. திரும்ப போடணும்னு கூட தோணலை. ஏன்னா நான் வெயிலில் அவ்வளவா சுற்றலை. போனேன் தான், ஆனால் ரொம்ப போய் டேன் ஆகலை இல்லையா? இப்போது தோரணமலையெல்லாம் நான் பைக்லேயே போயிட்டு வந்திருக்கேன். ரொம்ப டேன் ஆகிட்டோம்னா அப்படி நைட் க்ரீம் கண்டினியூ பண்ணுவேன், திரும்ப யூஸ் பண்ணி கலருக்கு யூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு நல்ல மூஞ்சி பிரைட்டாக இருக்கா, அதனால யூஸ் பண்ணணுன்னே தோணவே இல்லை. அதனால தான் இப்போ என்னோடய க்ரீம் எங்கள் அக்கா யூஸ் பண்ணிகிட்ருக்கா. நல்லாயிருக்குன்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டு என்ன வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. என்னோடய மாமா பையனும் தாய்மாமா பசங்க 3 பேர் இருக்காங்க. அதுலேயும் 3 பேரும் அதை வந்து நாளைக்கு ஒரு வீடியோலேயே சொல்கிறேன் பாருங்கள். அப்படி போட்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நைட் க்ரீமு. அப்புறம் லிப் ஸ்க்ரப்பும் சேம், இது வந்து முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதுவும் மிச்சம் இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸ்பைரியாக ஆயிரும், வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. இன்றைக்கி என் கண்ணில் பட்டுச்சு, சரி இதையும் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து சில பேர் நினைக்கலாம் மாற்றி யூஸ் பண்ணுறேன், அப்படி தான். நான் வந்து இப்போ இது யூஸ் பண்ணுறேன்னா அடுத்து டரியான்ஸாக அதுக்கடுத்து வேறு சீரம் வச்சுன்னா அது யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுவேன், இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று அப்படின்னு. எதுவுமே ஆகாது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் பார்த்து வாங்கி வைக்கிறது தான். எதாலையும் சைட் எஃபெக்ட் வராது. கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணோம்னா, நம்ம ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணி வாங்குறதெல்லாம் கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த